இன்னைக்கு சேல்ஸ் வேரியன்ஸ் பார்க்கலாமாடா? ஈஸியில் இருந்து போலாமாடா? சேல்ஸ் வேரியன்ஸ் வந்து பேசிக்கலி உல்டா ஆஃப் காஸ்ட் வேரியன்ஸ். சரியா? அதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க மித்ரா. சேல்ஸ் வேரியன்ஸோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏக்யூ இன்டு ஏபி, ஏக்யூ இன்டு எஸ்பி, ஆர்எஸ்கியூ டு எஸ்பி, எஸ்கியூ டு எஸ்பி. சேல்ஸ் ஃபார்மேட் 1 2 3 4. சரியா? 1 minus 2 sales price variance, 2 minus 3 sales mix variance, 3 minus 4 sales quantity variance, 1 minus 4 sales value variance, 2 minus 4 வந்து sales volume variance. By heart செல்வா ஒரு 5 minutes கொடுக்குறேன், நல்லா by heart பண்றாக்கணும். ஒரே ஒரே நிமிஷம்டா. மாமி மாமி அக்கா கேக்குறதா? அக்கா நான் வந்து எனக்கு வந்து இப்போ சின்ன செல்லம் படிச்சிட்டியாடா? குட். தரவா இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வேரியன்ஸ் ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது. சேல்ஸ் வேரியன்ஸ் வந்ததுன்னா பெருசா ட்ரிக்கெல்லாம் இருக்காது மித்ரா, ஈஸியா பண்ணிடலாம். என்ன எங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் தான். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபார்மேட் எழுதிட்டீங்களா குட்டி நோட்ல? ஓகே. நீங்க பாருங்கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 26 பாருங்க. இந்த சம் படிக்கணுமா? இல்ல இல்ல, சம் வந்து இது வரைக்கும் படிங்க, செப்டம்பர் வரைக்கும் படிங்க. இப்போ இங்க பட்ஜெட்டட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் குவாண்டிட்டி இருக்கு, ஆக்சுவல் பிரைஸ் இருக்கு. ஆக்சுவல் குவாண்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அவங்க என்ன கேக்குறாங்க? சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் கேக்குறாங்க கண்ணா. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்னா என்ன? 1 minus 2. கரெக்டா? கரெக்டாடா? ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் 14,300 ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? இந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே போட வேண்டியதான். அப்புறம் ஆக்சுவல் குவாண்டிட்டி என்ன? 1100, 1900 இது. இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்ன? 15, 10, 8. ஸோ இதையும் மைனஸ் பண்ணோம்னா சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சிடும். போடுறீங்களா? போடுங்க. ஆ செல்லமா இப்ப போடுங்க செல்லமா. இது ஏற்கனவே போட்டீங்களாடா? இது உங்களோட இது ஸ்டார்ட் பண்ணல இன்னும் நீங்க? சரி, ஓகே ஃபைன். எப்படிடா இருக்கு?
இது வந்து எம்சிக்யூ ப்ராப்ளம் கண்ணா, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஞாபகம் வச்சுக்கோ மித்ரா. நந்தனா, நந்தனா செல்லம், குட் ஈவினிங் கண்ணா. நந்தனா, இப்பதான்டா சேல்ஸ் இந்த பர்டிகுலர் சம் ஷேர் பண்றது தெரியறதாடா. இந்த சம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த இந்த சம் என்னன்னா, அந்த சின்ன நோட்ல எல்லாம் அப்டேட் பண்ணிருப்பீங்கல்ல சேல்ஸ் வேரியன்சஸ். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவல் ஏக்யூ இன்டு ஏபி மைனஸ் ஏக்யூ இன்டு எஸ்பி 1 மைனஸ் 2. சரியா? அப்போ ஏக்யூ கொடுத்துருக்காங்க கண்ணா. ஏக்யூ இன்டு ஏபி டைரக்டா இந்த அமௌண்ட் 14,300, அதுவே 17,100. ஏக்யூ இன்டு எஸ்பின்றது வந்து ஏக்யூ என்ன 1,100 இன்டு எஸ்பி என்னன்னா 15. ஓகேவா? செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி 1,900 இன்டு 10, 3,000 இன்டு 8. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சிரும். போடுறீங்களா இல்ல ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறீங்களா? ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோங்க. வந்துருத்தாடா 1,100? ஆ குட் செல்லம், புரியுதா? இல்லஸ்ட்ரேஷன் 27. ஒரே சம்ம எல்லாமே கேட்டிருக்காங்க கண்ணா. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், அப்புறம் சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ், ஆக்சுவல் ப்ராஃபிட். இல்ல, இது எல்லாமே ஒரே சம்ம. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோமா, சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் முடிச்சிட்டோமா. இதே சம எடுத்துக்கோங்க மித்ரா. சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்டா. சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் என்ன? 2 minus 4 actual quantity into standard price minus standard quantity into standard price. கரெக்டா? ஓகே வாடா. actual quantity என்ன 1,100 into standard price எவ்வளவு 15 minus standard quantity என்ன 1,500 into standard price. இது மைனஸ் பண்ணீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் வரும். இது புரியுறதா நந்தனா உங்களுக்கு மித்ரா? செல்லமா, இது கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. வந்ததுன்னா 7 மார்க்ல வரும். போடுங்க, சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் போடுங்க. ஆனா ஸ்டேஜ் 1ல சேல்ஸ் இது கிடையாதாடா மித்ரா? மேஜர் லெவல். ஓகே. முடிஞ்சாச்சாடா? போடுங்க போடுங்க. நந்தனா நீங்களும் போடுங்க. என்ன கண்ணா, நிதானமா பொறுமையா போடுங்க. 7 மார்க்ல வரும்.
வெரி குட்ரா. வெரி குட்ரா. புரியுதாடா? நந்தனாக்கு வந்துருச்சா? நந்தனாக்கு வந்துருச்சா? குட், வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 28 போலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 28 பாருங்க செல்லம். சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் யார் ட்ரை பண்றீங்க? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இங்க பாருங்க செல்லம், சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ்ன்றது 2 மைனஸ் 3. ஓகே, இங்க பாருங்க கண்ணா, நான் சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் போடுங்க. சரியா? இப்போ ஸ்டாண்டர்ட் இது எவ்வளோ? 1500, 1500, 4500. இது எவ்வளோ? ஆக்சுவல் குவாண்டிட்டி வந்து இந்த சம்ல வந்து 1500 ஆக்சுவல் சேல்ஸ் இது. ஓகே, 6000 ஆக்சுவல் குவாண்டிட்டி. ஓகே, ஆக்சுவல் சேல் 6000, ஆக்சுவல் குவாண்டிட்டி 6000. ஆனா இவங்களோட டோட்டல் இது எவ்வளோ? ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி 4500. அப்போ 1500 டிவைட் பை 4500 இன்டூ 6000 அப்படி போடணும் கண்ணா. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2000 2000 2000 வரும். 1500 divided by 4500 into 6000 இப்படி வரும். ஓகேவா? அப்போ 2000 2000 ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எஸ்பி இருக்கு. ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 1000 100 1900 3000. ஸோ 2 minus 3 will be your sales experience. போடுறீங்களா? நான் தான் எனக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் சொல்லமா, நம்ம ஆர்எஸ்கியூ எஸ்கியூ பண்ண மாட்டோம்டா கண்ணா. ஞாபகம் இருக்கா? மெட்டீரியல்ல அது பிரிக்கிற மாதிரியே தான் அது. நான் என்ன பண்றேன், இந்த 6000 இந்த ரேஷியோல பிரிக்கிறேன். அதான். ம். புரியுறதா நந்தனா? நந்தனாக்கு புரியுதா? 6000 இதோட டோட்டல் செல்லம். 1100 plus 1900 plus 3000. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 6000. புரியுதா? நம்ம மெட்டீரியல் காஸ்டிங்ல பண்ணுவீங்களா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு படிச்சிருப்பியாடா காஸ்டிங்ல? ஸ்டேஜ் 1ல அதே தான் கான்செப்ட் செல்லம்.
யாரெல்லாம் இன்ஸ்டால இருக்கீங்களடா? இன்ஸ்டாகிராம்ல? மித்ரா நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? ஓகே. மித்ரா முடிச்சாச்சாடா செல்லம்மா? போட்டுட்டு இருக்கீங்க. நந்தனா இப்போ மித்ரா நீங்க எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிட்டீங்கல்ல? அப்போ இப்போ நம்ம சண்டேயோடது என்ன சம்மடா? ஆ ஆமாமா அது டவுட்டா? அது ரொம்ப ஈஸியா இருக்கு மேடா மித்ரா. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படியா? ஓ, சரி ஓகே. நான் அப்ப அந்த எக்ஸல் அனுப்பிச்சு விடுறேன். நந்தனா உங்களுக்கு எப்படிடா போயிட்டு இருக்கு டெஸ்ட் ஹோம்ஒர்க்லாம்? டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே முடிச்சிட்டீங்களா? ஆடிட்டிங் எஸ்எம் எல்லாமே? இல்ல டெஸ்ட்னு சொன்னானா எல்லாமே இதான் கேக்குறான். எதெல்லாம் பெண்டிங் இப்போ டெஸ்ட்ல? எப்போ முடியும்? சண்டேக்குள்ள முடிஞ்சிருமா ரெண்டு பேருக்குமே? ஏ மித்ரா? ஆ ஓகே. நந்தனா முடிஞ்சிருமா சண்டேக்குள்ள? ஹோம்ஒர்க் எப்படிடா போயிட்டு இருக்கு செல்லம் ரெண்டு பேருக்கும் மித்ராக்கு? இல்ல இல்ல நான் கேக்குறேன் நானு. நான் ஓவராலா தான் பாக்குறேன்டா செல்லம்மா. ஓகே. டவுட்னு இருந்தா நான் ப்ரோப் பண்ணி உள்ள டீடைல்டா பாக்குறேன். பட் ஆனா நீங்க போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுறணும். அதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் ஓவராலா மேலோட்டமா பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏதாவது இதுவா இருக்கான்னு பட் as such எல்லாமே கோஸ் பை த எக்ஸல் ஷீட் தான். ஆஹ், எல்லாமே அப் டு டேட்டா மித்ராக்கு? ஓஆர் இது தவிர? சரி ஓகே. நந்தனா உங்களுக்கு கண்ணா? சரி ஓகே. எல்லா ஹோம்ஒர்க் எப்போ ஆன்லைன் ஆகும் ரெண்டு பேருக்குமே? சண்டேக்குள்ள முடிச்சிருவீங்களா? சரி ஓகே. சரிடா போடுங்க போடுங்க. வெரி குட் சூப்பர் நந்தனா. வந்துட்டாடா. வெரி குட் வெரி குட் சொல்ல. ஏய் இது வந்து செப்பரேட்டா கேட்கணும்னா 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க கண்ணா. ஒரு சம்மா கேட்கணும்னா 7 மார்க்ல வரும். ஓகேவா? சரி இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 29 பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 29 வந்து சேல்ஸ் குவாண்டிட்டி வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பனா 3 மைனஸ் 4. ஆர்எஸ்கியூ இருக்கு. ஓகே. எஸ்கியூ இருக்கு. 1500 1500 1500.
சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, போடுங்க. புரியுறது இல்லடா, ஏதாவது டவுட் இருக்காடா? இதை ஒரு சம்ம செப்பரேட் செப்பரேட் சம்மா சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. வந்துடுச்சா? 16,500 வந்துருத்தா? நந்தனாக்கு வந்துருத்தா? ஓகேவாடா? சரி, குட். நெக்ஸ்ட், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேக்குறாங்க செல்லமா. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட், சேல்ஸ் மார்ஜின், வால்யூம் வேரியன்ஸ். இப்போ சோஃபார் நம்ம இதெல்லாம் தானே கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் லைட்டா ஒரு ட்விஸ்ட், ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட்டும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, சம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்கடா. பட்ஜெட் கேட்டிருக்காங்கடா. ஓகே, ஆக்சுவல் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்னா என்னடா அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தானே ப்ராஃபிட், கரெக்டா? அதுல எதுவும் டவுட் இல்ல. சம்மில் சம்டைம்ஸ் செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் கொடுத்து நீங்க ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா, அவன் ப்ராஃபிட் பர் யூனிட்டே கொடுத்துருவான், பிரச்சனை கிடையாது. இப்ப நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட் அப்படின்றதுக்கு மட்டும் தனியா ஃபார்முலா எழுதிக்கோங்களேன் செல்லம். ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட்டுக்கு மட்டும் ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் மைனஸ் பட்ஜெட்டட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் பர் யூனிட் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா கண்ணா? ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட், அதாவது அது கண்டுபிடிக்கணும், மைனஸ் பட்ஜெட்டட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட். ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் செல்லம். ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் இங்க இருக்குடா ஃபார்முலா. ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மைனஸ் பிராக்கெட் ஓபன் பட்ஜெட்டட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட். ஓகேவா? ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ண சொல்லும், சரியா? அதே மாதிரி சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ். ஓகே, சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ்க்கும் இதே மாதிரி தான். இதையும் நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட், சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ் என்னன்னு சொல்றேன்டா. வால்யூம்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணம்மா, இட் டாக்ஸ் அபவுட் த குவான்டிட்டின்னு அர்த்தம். வால்யூம்னாலே என்ன? இட் டாக்ஸ் அபவுட் தி குவான்டிட்டி. எழுதிக்கோங்க கண்ணா. வால்யூம் அப்படின்னு வேர்டு கேட்டாலே ரிமெம்பர் த வேர்ட் குவான்டிட்டி. எழுதிக்கிறீங்களா? ஹிண்ட், சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ்னாலே யூ ஷுட் ரிமெம்பர் த வேர்ட் குவான்டிட்டி. இப்போ சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
Standard profit per unit into bracket open budgeted quantity of sales minus actual quantity of sales. எழுதிட்டியா செல்லம்? எல்லாரும் எழுதிட்டீங்களா செல்லம்? Sales margin volume variance is equal to standard profit per unit into budgeted quantity of sales minus actual quantity of sales. புரியுதா? மார்ஜின் என்னோட அர்த்தம் ப்ராஃபிட் வாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் இன்டூ வால்யூம்னா என்ன, அதோட குவான்டிட்டி. ஸோ பட்ஜெட் குவான்டிட்டிக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் வர டிஃபரன்ஸ் தான் சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ். புரியுதா? ஹவு டு ரிமெம்பர் த ஃபார்முலா? மார்ஜின்னா ப்ராஃபிட்ரா, ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட், வால்யூம் இம்ப்ளைஸ் குவான்டிட்டி, ஸோ பட்ஜெட் குவான்டிட்டிக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் மைனஸ் பண்ணி தட் இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் வில் கிவ் யூ சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ். எழுதிக்கோங்க. per unit into bracket open quantity of sales minus actual. எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். பட்ஜெட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் எவ்வளோ நம்மளுக்கு 15. கரெக்டா? இதுல ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் எவ்வளோ நம்மளுக்கு 8 ரூபாய். 15ல இருந்து 8 ரூபாய் மைனஸ் 7 ரூபாயா? கரெக்டா? 7 ரூபாய். 15ல இருந்து 8 ரூபாய் மைனஸ் பண்ணானா 7 ரூபாய் வரும். இப்போ இந்த 7 ரூபாய ஒரு நிமிஷம், 7 ரூபாய் இதுக்கு 5 ரூபாய் 6 ரூபாய், அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க செல்லம்? சொல்லுங்களேன் மித்ரா. மொத்த டோட்டல் காஸ்ட் 3600 டோட்டல் யூனிட்ஸ் 800 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட்டா இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி குட். வெரி குட். 800 யூனிட்ஸ்க்கு 9600. நான் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ நிறைய கொடுத்து ஒண்ணு கேட்டா டிவிஷன் 9600 டிவைடட் பை 800. புரியுதா? புரியுதா கண்ணா? ஸோ 9600 by 800 ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். இது மைனஸ் பண்ணா 5 கிடைக்கும். அப்போ 12 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 5. 12 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 5. புரியுதா? குட். இது ஒரு ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட். சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ் இருக்கு இல்லையா? பட்ஜெட் குவான்டிட்டி என்ன 1000, ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன 8. இதுல மைனஸ் பண்ணிட்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் 8 பண்ணணும். போடுறீங்களா அந்த சம்ம? இப்போ போடுங்க. இப்போ போடுங்க. அதாவது இந்த மாதிரி காலம் போட்டுட்டு நீங்க பண்ணாலும் ஓகே, இல்ல மாமா எனக்கு டைரக்டா நான் மனக்கணக்கு மாதிரி போட்டு டக்குனு பண்ணாலும் ஓகே தான். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பா போடும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர் யூனிட்டுக்கு ரெண்டுத்தோட இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் பட்ஜெட்டோட ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் இன்டு ஆக்சுவல் there is actual selling price per unit minus இது பண்ணணும். இது இதுக்கு சேல்ஸ் மார்ஜின்னாலே ப்ராஃபிட், வால்யூம்னாலே குவான்டிட்டி, அந்த கான்செப்ட் வச்சு பண்ணணும். பண்ணுங்க.
முடிஞ்சிடுச்சாடா? போட்டுட்டு இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. முடிச்சியாடா? முடிஞ்சிச்சாடா? கரெக்ட். சேல்ஸ் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸ். ஆக்சுவல் ப்ராஃபிட் per யூனிட். வெரி குட். சூப்பர்ரா சூப்பரா மித்ரா, வெரி குட். நந்தனாக்கு வந்துருதா? என்னமா? வெரி குட். சூப்பர் மித்ரா, வெரி குட் செல்லம். ஏபிசி காஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா சண்டேக்கு? ம். மாடல் பேப்பர் ஆன்சர்ஸ் வந்து ப்ரெடாமினென்ட்டா கரெக்டா தான் இருக்கும். ஏன்டா?
வேணாம் வேண்டாம். நீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்க கொஸ்டின் மட்டும் போட்டு ஆன்சர் போட்டு ஆன்சர் புக் அதாவது மெஜாரிட்டி புக் மாடல்ல தான்டா இருக்கும். ஆ, சரி நீங்க எந்த சம்முன்னு சொல்லுங்க நான் பார்க்கறேன். அந்த செட் ஒன்னோட தானே? ஓகே சொல்லுமா நான் பார்க்கறேன். சூப்பர் செல்லம் வெரி குட். இவங்க நந்தனா ஃபேவரபிள் வரணுமேடா செல்லம்மா. பாருங்க எனக்கு நான் என்ன டவுட் என்ன. இல்லையே 1000 தானே பட்ஜெட்டடு. பட்ஜெட்டட் 1000 ஆக்சுவல் 800 கரெக்ட் தானே? மித்ரா கரெக்டா தான்டா இருக்கு. பட்ஜெட் 1000 ஆக்சுவல்ஸ் 800. இல்ல ஃபேவரபிள் தான் வரணும். ஏன்னா 1000 1000 2000 2000 தானே 1600. இல்ல குட்டி, இல்ல செல்லம் அப்படி நீ பார்க்க கூடாது. நீ எப்படி பார்க்கணும்னா, அதாவது நீ இத வச்சு பார்க்கற இல்லையா? பிளஸ் வந்ததுன்னா ஃபேவரபிள், மைனஸ் வந்து அப்படி பார்க்கறீங்களா? அப்படியே பார்க்கறீங்க ஃபேவரபிள் அட்வர்ஸ்? அப்படி பார்க்க கூடாது. சேல்ஸ் கான்செப்ட்ல பட்ஜெட்டை விட ஆக்சுவல் கம்மியா பண்ணியிருந்தேன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஆர்கனைசேஷன்ல. கரெக்டா? ஆமாண்டா. இப்ப இப்படி யோசிப்பாரா 1000 நீ வந்து சேல் பண்ணணும்னு டார்கெட் பண்ற. ஆனா நீ 800 தான் சேல் பண்ற. அப்ப அது இட்ஸ் 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 இம்பாக்டிங் தி ஆர்கனைசேஷன்ல. அப்ப அது உனக்கு அட்வர்ஸ் தானே? It is impacting your organization, which means your product has not been liked by customers than the previous year. Previous year பேஸ் பண்ணி நீ 1000 யூனிட் சேல் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 800 யூனிட்ஸ் தான் ஆயிருக்கு. த்ரீ திங்ஸ் இருக்கலாம். ஒன்னு யுவர் ப்ராடக்ட் would have got a very another tough காம்படிட்டர் ப்ராடக்ட் வந்திருக்கலாம். இல்ல நீ எங்கேயோ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணி அதனால பீப்புள் வந்து லைக் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல வேற வந்து டெக்னாலஜிக்கல் ரீசன்ஸ்னாலயும் உன்னோட ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்காம இருந்திருக்கலாம். தே வுட் ஹவ் கான் ஃபார் அ பெட்டர் ப்ராடக்ட். கரெக்ட்டா? ஸோ அப்ப வந்து உனக்கு ஆக்சுவல் சேல்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும்? இட் இஸ் அ நெகட்டிவ் திங் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். செல்லம்மா இந்த பாசிட்டிவா இருந்த ஃபேவரபிள், நெகட்டிவா இருந்த அட்வர்ஸ் அப்படி டோன்ட் கோ பை தட். See the concept very clearly. In terms of sales, your sales should be high. அப்பதான் அது favorable. In terms of cost, cost should come down. Actual cost கம்மியா இருக்கிறது தான் அது favorable. புரியுதா? That is how you have to see. இப்ப இப்ப கரெக்டா புரிஞ்சுதா? இப்ப ஆ இப்ப இந்த கேஸ்ல பாரு 1000 ரூபாய் நீ சேல் பண்ணா 1200 ரூபாய் சேல் பண்ணிட்டீங்க. அப்ப அதனால அது ஃபேவரபிள். ஓகே? மித்ராக்கு புரியுதா? கீர்த்தனாக்கு நந்தனாக்கு திஸ் இஸ் ஹவ் நீங்க இப்படி இப்படி பண்ணும்போது தான் ரெக்கன்சிலேஷன் ஒரு கான்செப்ட் வருது பின்னாடி நம்மளுக்கு. அந்த ரெக்கன்சிலேஷன் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்பதான். Plus minus வச்சு don't go by plus minus. Just understand which topic are we into exactly. Whether are we talking about cost variances or sales variances. If it's a cost variances, cost actual cost கம்மியா இருந்ததுன்னா favorable. சேல்ஸ் வேரியன்ஸ்னா சேல்ஸ் ஜாஸ்தியா இருந்தா தான் உங்களுக்கு ஃபேவரபிள். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த சம் ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த வாரம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல செல்லம். அப்புறம் இந்த வாரம் இந்த வாரம் இப்ப இந்த மாசத்துல இருந்து எம்சிக்யூஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஞாபகம் இருக்கா? கடைசி வாரம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கேன்.
ஆ அதனால எம்சிக்யூ இந்த மாசத்துக்குள்ள தரவு பண்றீங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தரவு பண்ணிடுங்க. சரியா? அடுத்த வாரத்துல இருந்து 2 லெசன் வந்து டெஸ்ட் குடுப்பேன். ஓகேவா? மித்ரா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்ப முடியுது உங்களுக்கு? எக்ஸப்ட் ஃபார் எ டவுட்ஸ். சண்டேக்குள்ள முடிச்சிடுவீங்க. நான் தானே அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தரவா நீங்க? சரி செல்லம். ஆக்சுவலா நந்தனா ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணாங்கடா. மித்ரா நந்தனா ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா டவுட்ஸ்னா கூட நீங்க கேட்டுக்கலாம். நானும் சப்போர்ட் பண்றேன். அந்த பிரச்சனை இல்ல. கேட்டு பாருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் தென் ஐ அம் டெல்லிங் யூ. ஏன்னா அவங்க அந்த டைம்ல செம்மையா ஆன்சர் பண்ணாங்க சூப்பரா. சொல்லுங்க மித்ரா, என்ன சொன்னீங்க கண்ணா? சொல்லுங்க கண்ணா. முடிச்சிட்டோமே. நீங்க கூட அட்டெண்ட் பண்ணீங்களே 10 மினிட்ஸ். அது லேர்னிங் கர்வ் செல்லம். இல்லடா, அது லேர்னிங் கர்வ் சம். லேர்னிங் கர்வ் சம். அது லேர்னிங் கர்வ் சம்டா. லேர்னிங் கர்வ் சம் நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம். கீர்த்தனா வந்துட்டோம்டா. ஏன்னா பெரிய ப்ராசஸ் ஆகும். ஆ ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. அது எப்படின்னா பேலன்ஸ் ஸ்கோர் கார்டா முடியறதுனால பின்னாடி அப்படியே லேர்னிங் கர்வ் அப்படியே எடுத்துட்டு வராங்க அவங்க. நான் எடுத்துடுறேன். ஆ ஆ இப்ப வந்து இல்லஸ்ட்ரேஷன் 33 31 to 34. இந்த சம் தானே இப்ப போட்டோம்ல? இல்லையா? ஓகே, இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 31 பாருங்க. சோ இது அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க கண்ணா. ஓகே, சேல்ஸ் மார்ஜின் குவாண்டிட்டி வேரியன்ஸ். சேல்ஸ் மார்ஜின் வரும்போது ப்ராஃபிட் எலிமெண்ட் உள்ள வந்துருது செல்லம். சேல்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எலிமெண்டே வராது. சேல்ஸ் 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 பத்தியே பேசுவாங்க. மார்ஜின் வந்தாலே ப்ராஃபிட் எலிமெண்டோட எப்படி ஹவ் இஸ் சிச்சுவேஷன்ன்றது தான். ஓகேவா? ம். இப்ப இருக்கண்ணா, நார்மலா சேல்ஸ் குவாண்டிட்டி வேரியன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? RSQ into SP minus SQ into SP. கரெக்டா? கரெக்டாடா? இங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது இங்க எப்படி வரும்னா, sales quantity variance
இங்க ஆர்எஸ்கியூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஆர்எஸ்கியூ கண்டுபிடிக்கணும் கண்ணா. ஓகே, எஸ்கியூ, ஆர்எஸ்கியூ, ஏக்யூ. ஸோ 1000, 1000, 1000. ஸோ டோட்டலா 3000. இங்க டோட்டலா வந்து எவ்வளோ? ஏக்யூ 800, 1200, 3500. புரியுதா? இப்ப பாருக்கண்ணா, this divided by this into this. ஓகேவா? this divided by this into this. ஸோ இதுவும் 1167 தான் இல்லையா? ஸோ டோட்டல் பார்த்தேன்னா 3500 தான் இருக்கும். இப்போ இதுதான் கண்ணா நம்ம இங்க எடுத்துக்கணும். 1166 சரியா, மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன 1000 இன்டு ப்ராஃபிட் 8. இங்க என்ன பண்றோம் நம்ம? ஸ்டாண்டர்ட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட்னு பண்றோம்ல, இங்க 8ன்னு எடுத்துக்கணும் ப்ராஃபிட் பர் யூனிட். புரியுதா? ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லடா. சேல்ஸ் குவான்டிட்டிக்கு இன்டு செல்லிங் பிரைஸ் இது எடுத்துக்கிறோம். இங்க எப்படி எடுத்துக்கணும்னா சே ஆர்எஸ்கியூ இன்டு எஸ்கியூ இன்டு ப்ராஃபிட் பர் யூனிட். புரியுதா? நந்தனா புரியுதா நந்தனா? போடுங்க செல்லம், போடுங்க. ரெண்டுமே அப்படியே கிளப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏய் மித்ரா, நந்தனா, யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டர்ல யாருக்காவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தா கூட சொல்லுங்கடா. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நினைக்கிறேன்.
நந்தனா புரியுதா நந்தனா கனெக்ட் மித்ராக்கு அந்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் மார்ஜினாலே ப்ராஃபிட் ஞாபகம் வச்சுக்கோடா. ம் காஸ்டிங்ல நம்ம ப்ராஃபிட் சொல்லுவோம்ல, எஃப்எம்ல ரிட்டர்ன்ஸ்லாம் சொல்லுவோம்ல, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல மார்ஜின்னு சொல்லுவோம். சரியா? ம். வரலட்சுமி விரதம் பண்ணீங்களா மித்ரா? வருதாடா? ஆர்எஸ்கியூ ஒர்க்கிங் புரிஞ்சுதா செல்லம்? நல்லா புரிஞ்சுதா? வெரி குட் வெரி குட் சூப்பர். நந்தனா முடிச்சிட்டாங்களா? செல்லம் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இல்லஸ்ட்ரேஷன் 33 சரியா மட்டும் ஹோம்ஒர்க். ஒரே நிமிஷம்டா. மித்ரா நீங்க நீங்க மித்ராவும் நந்தனாவும் இல்லஸ்ட்ரேஷன் 33 எடுத்துக்கோங்க. 34 வெறும்னா மெட்டீரியலும் வேஜஸும் மட்டும் போடுங்கடா. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வேண்டாம் செல்லம். மெட்டீரியல் ஓவர்ஹெட்ஸ் சரியா, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், டைரக்ட் லேபர் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் விட்டுருங்க, ரெண்டுத்தையுமே விட்டுருங்க. சேல்ஸ் வேரியன்ஸ் போடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? ஏன்னா காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்கல்ல ஆல்ரெடி. ம் ஓகேவா அது. அப்புறம் செல்லம் இல்லஸ்ட்ரேஷன் 36ல கண்ணா மெட்டீரியல் லேபர் மட்டும் ஓகேவா? 35ல இந்த புக்லடா ஓகேவா? அதே மாதிரி செல்லம் 37 இதெல்லாம் நோட் பண்ணி மித்ரா மித்ரா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்கடா நான் சொல்றதெல்லாம். 30 இதெல்லாம் நீங்க போட்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50% முடிஞ்சிடும். நான் வேரியபிள் ஓவர்ஹெடும் இதுவும் சொல்லி தந்தாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். சாரி 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 சாரி. ஃபர்ஸ்ட் வந்து ஆமா செல்லம். இல்ல 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 இல்லக்கண்ணா இல்லஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 33 சரியா? அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 34ல மெட்டீரியல் லேபர் சேல்ஸ் மட்டும், மெட்டீரியல் லேபர் சேல்ஸ் மட்டும் போடணும். ஓகேவா? அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 36ல மெட்டீரியல் லேபர் மட்டும். ஓகேவா? அடுத்தது வந்து 37 ஃபுல்லாவே நீங்க போட்டுடலாம் சொல்லலாம். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், பிரைஸ் வேரியன்ஸ். இது வந்து ஸ்டேஜ் 1ஓட இதுதான். சரியா? 38 போட்டுடுங்க. வெரிங்க 38 39 நோட் பண்ணிக்கோங்க செல்லம். 38 39 40 40 41
ஏய் இது நீங்க நெக்ஸ்ட் Thursdayக்குள்ள சப்மிட் பண்ணுங்கடா. சரியா? நான் இப்ப சொல்றது 41. I'm giving you maximum time. 41, 42, 43, 43, 44 வேண்டாம். 45 செல்லம் 45 45 போடுங்க. 46 ஆ 45 46 அது இது செல்லம்மா. சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ் அது 47 நான் சொல்லி கொடுக்குறேன். விட்டுருக்கணும். 47 விட்டுருங்க. 48 படிச்சு பாருங்க. ஜஸ்ட் படிச்சு பாருங்க. ஐ வில் டேக் இன் த கிளாஸ். 42 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. படிச்சு பாருங்க. இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்டேஜ் ஒன்னோடது. ஹவு என்ன சொல்ற ஃபேக்டரி ஹோரட்ஸ் வந்து அதோட டிராவல் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட் ஷீட்டோடலாம் கனெக்ட் ஆகும். 49 தீடா செம்ம ஈஸிடா. நான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட இது கேட்டிருக்காங்க யூசஸ் 49 செல்லம் 50 போட்டுக்கோடா. 50 தியரி 51 தியரி 52 தியரி 52 வேணா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 52 வேண்டாம். 52 நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெகன்சிலேஷன் அப்புறம் ஆமாமா இது ஃபுல்லாவே நான் சொல்லி தந்துறேன். பிரேம் சொன்னா சொல்லுமா கொஞ்சம் டெடிகேட்டடா போடுறீங்களாடா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க. ஒரு இன்க்ளூடிங் எம்சிக்யூஸ் 12 மார்க் வருதுடா கிட்டத்தட்ட. இன்க்ளூடிங் எம்சிக்யூஸ்னு சொல்றேன். ஸோ போட்டிங்கன்னா கிராக் பண்ணிடலாம்டா ஈஸியா. கஷ்டமா இருக்காதுடா. அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க ஈஸியா பண்ணி கிராக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்குன்னுவாங்க. எங்களுக்கு எப்பவுமே எங்களோட டைம்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான் எடுப்பாங்க. செல்லம்மா நான் இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாம் ஸ்டேஜ் 1ல எடுத்துட்டேன்டா. ஓகேவா? நந்தனா நான் அந்த ஸ்டேஜ் 1ஓட வீடியோ வேணா அனுப்பிச்சு விடுறேன்டா. தியரி பார்ட்டுக்கு ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஸ்டில் இஃப் யூ ஃபீல் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்காக எடுக்கிறேன் அகைன். பட் அப்படியே ரிப்பீட்டடா. ஸ்டேஜ் 1ல இருக்கிறது ரிப்பீட். 2-3 கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நியூவா இருக்கு அவ்வளவுதான். சரியா செல்லம்? ஐடியல் ஸ்டாண்டர்ட் எப்போ இருக்கா மித்ரா? இதெல்லாம் ஐடியல் ஸ்டாண்டர்ட் கரண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்டேஜ் 1ல படிச்சோமே. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சிமிலாரிட்டி. செல்லம்மா இது நல்லா படிச்சுக்கோங்கண்ணா. கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க எம்சிக்யூக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டுக்கோங்க மித்ரா. இல்லஸ்ட்ரேஷன் 1 நீங்க போட்டுறலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2 நோட் பண்ணிக்கிறீங்களாடா மித்ரா? illustration 3, illustration 3, illustration 4, illustration 5, illustration 6, illustration 7, 8, 9, 10. ஆனா இப்ப இதுல ஏதாவது if you foresee any challenges let me know. சரியா நந்தனா மித்ரா? இந்த சம் போடும்போது ஒரு மாதிரி கான்செப்ட் புரியலன்னா தயவுசெய்து சொல்லுங்க. 11 illustration 11 ரொம்ப குட்டி சம்ஸ். illustration 12, illustration 13, illustration 14, illustration 15. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போட்டுலாங்கண்ணா. அதான் சொல்றேனே இந்த ஐடியல் நம்பர்ஸை மட்டும் நடுவுல கரெக்டா எடுத்துட்டு போட்டீங்கன்னா போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? போடலாம்ண்ணா.
போடலாம். கண்டிப்பா போடலாம். மித்ரா நீங்க 2 பேர் போடலாம். ஏன்னா நீங்க 2 பேரும் நல்லா யோசிக்கிறீங்க. அதனால போட முடியும். பாருங்க. கிவ் யுவர் பெஸ்ட். இல்லன்னா நான் சொல்லி தரேன் கண்டிப்பா. மித்ரா இப்ப நீங்க நோட் பண்ணது அப்படியே ஒரு குரூப்ல ஒரு டக்குன்னு இதுல மட்டும்டா ஒரு போட்டோ மட்டும் டப்லாம் போட்டுருடா. என்னம்மா? எனக்கு அது மட்டும் போட்டு விட்டுறீங்களா? என்ன ஒரு ரியலிஸ்டிக் டெட்லைன் எப்ப முடியும் இந்த சம்ஸ் எல்லாம்? இல்ல நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நந்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள முடிஞ்சிருமா? ஆ. மித்ராக்கு முடிச்சிடுறீங்களா? நான் அதாவது ஐவ் given you மேக்ஸிமம் டைம். இப்போ ஆக்சுவலா நீங்க 2 பேரும் நினைச்சீங்கன்னா வெனஸ்டேக்குள்ள முடிச்சிடலாம். பட் டெஸ்ட்டும் நீங்க எழுதுறதுனால அதுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுனால நெக்ஸ்ட் சண்டே சொல்றேன். ம். நெக்ஸ்ட் சண்டே கூட முடிச்சிடுங்க. மண்டேல இருந்து பிளானர் கொடுக்கட்டுமா? உங்களால முடியுதா பேலன்ஸ் பண்ண? அசைன்மெண்ட், டெஸ்ட், ஹோம்ஒர்க் பிளானர் கொடுத்தா முடியுமா? இப்ப கம்பைன் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்துக்குமே பண்றீங்களா? சரி, ஓகே. அப்போ சரிடா, ஓகே. அப்ப நான் பிளானர் கொடுக்க வேண்டாமா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்துக்கலாமா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பிளானர் கொடுக்குறேன். ஏன்னா ஆகஸ்ட் எண்ட்ல போர்ஷன்ஸ் முடிச்சிடுவேன். அப்போ ஓகேவா இருக்கும்ல? சரி, ஓகே. ஏதாவது டிஃபிகல்ட்டி சேலஞ்சுனா கொஞ்சம் சொல்லுங்க கண்ணா. இப்பவே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பொறுமையா போடுங்க. ஆக்சுவலா மித்ரா சூப்பரா போடுறாங்க. நந்தனா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எனி கைடன்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி மித்ரா நந்தனா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ம். நந்தனா பாருங்க நந்தனா, நீங்க சொல்லி தர தர உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் ஆகும். பாருங்க 2 பேரும் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா ஐ அம் தேர் ஹியர் டு சப்போர்ட் யூ. ஓகே. ஸோ மை டார்கெட் இஸ் டு கம்ப்ளீட் த என்டையர் போர்ஷன்ஸ் ஆகஸ்ட்ல. மித்ரா உங்களுக்கு எல்லாமே முடிச்சிருவேன் மித்ரா. உங்களுக்கும் நந்தனாக்கும் ஃபுல்லா முடிஞ்சிரும். ஃபார் எஃப்எம் ஐ வில் பி டேக்கிங் ஃப்ரம் செப்டம்பர் ஃபார் கீர்த்தனா. திருப்பி செகண்ட் இது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 பேருமே. அது வந்து மத்தியானம் வந்து 3 to 4 செஷன். இதுக்கு ஸ்டேஜ் 2க்கு மட்டும் 3 to 4 வச்சிருக்கேன். ஓகே சலம். சரி கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுமா. இப்ப அதுதான். இப்ப அதுதான். இப்ப அதுதான்டா. நந்தனா நீங்க ரீட்டைன் ஆகணும்னா